ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கடலை உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். பாகு வெல்லமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பாகு வெல்லம் எடுத்துக்கோங்க, ஒரு அரை கப்பு. அதை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், வெல்லம் முழுகிற அளவுக்கு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்ச அப்புறமா நம்ம வேணால் ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் டஸ்ட் இல்லாத வெல்லமாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ சப்போஸ் ஒன்று டஸ்ட்டோடு வரும், அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ரெசிபி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த உடச்ச கடலை உருண்டை, அப்புறமா வேர்க்கடலை உருண்டை இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறோன்றதுக்காக நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இது நமக்கு திக்கான பாகு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம தண்ணியில் ட்ராப் பண்ணோன்னா அது கரெக்டாக அந்த ரவுண்டாக நம்ம எடுத்து உருட்டும் போது உருண்டையாக வரணும். அதுதான் இதோட பாகோட கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும், நல்லா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை தண்ணியில் ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இது எடுக்கும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். நல்லா திக்காக நம்ம எடுத்து உருட்டினோன்னா நல்லா பால் மாதிரி வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இதுதான் நம்ம பண்ணுறதுக்கு கரெக்டான பதம். இப்போது நம்ம கரெக்டான பதம் வந்துருச்சு பாகு. இதில் 1 கப் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த உடச்ச கடலையும் வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது நம்ம சூடு இருக்கிற டைமில் தான் நம்ம இதை உருட்ட முடியும். சூடு போயிடுச்சுன்னா உருட்ட முடியாது நல்லா ரவுண்டாக. ஸோ இது நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக பரப்பி விட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு இருக்கிற டைமில் நம்ம நல்லா உருட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது ஓரளவு கை பொறுக்கிற சூடில் இருக்குது. நான் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டேன். கரெக்டாக நமக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டிக்கலாம். உருட்டியாச்சு. நான் இந்த மாதிரி உருட்டியிருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் வெதுன்னு இருந்தால் தான் நம்ம உருட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆறி போச்சுன்னா உதிர்ந்துடும். ஸோ உருட்டிடலாம். இப்போ கடலை உருண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்தோன்னா நல்லா ஆறிட்டு நல்லா கல் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து போட்டோன்னா டங்குன்னு சவுண்டு வர அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.